இப்போ விஜய் மல்லி 2 பேருமே தனியா பைக் ரைடு போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம நாகு, வெண்பா இவங்க 2 பேருமே அவங்களுக்கு தெரிஞ்ச இடங்கள்லாம் சுத்தி பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி ரோட்டோரமா நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்பதான் அந்த வழியா இப்ப ரகுவோட ரவுடிகள் 2 பேர் வர்றாங்க. இப்ப நாகு கிட்ட இப்ப கவினோட ஃபோட்டோவ காமிக்கிறாங்க. இவங்கள நீங்க எங்கேயாச்சும் பார்த்துருக்கிறீங்களா? அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. நாங்களே இந்த ஊருக்கு புதுசு தாங்க. எங்களுக்கு வெளியூர் எங்களுக்கு யாரையுமே தெரியாது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆனா வெண்பா குட்டிக்கு கொஞ்சம் கியூரியாசிட்டி அதிகமா இருக்கு. யாருன்னு நான் பார்க்கணும் அத்த. அந்த ஃபோட்டோவ காமிங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்பதான் அந்த ரவுடியுமே அந்த ஃபோட்டோவ காமிக்கிறாங்க. பார்க்கவுமே வெண்பா பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க, அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏன்னா கவின் தான் சுடர் கூட கடைசி வரைக்கும் இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லா ஹெல்ப்பையுமே பண்ணாங்க அப்படிங்கிறது வெண்பாவுக்கு நல்லாவே தெரியும். இந்த சமயத்துல அந்த ரவுடிங்க கிட்ட வெண்பா அமைதியா இருந்துடுறாங்க. பாருங்க ஒரு சின்ன குழந்தை தான். நம்ம பெரியவங்க கூட கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவோம். ஆமா நான் இவங்கள பார்த்துருக்கிறேன் அப்படிங்கிற மாரி நம்ம சொல்லுவோம். ஆனா இந்த வெண்பாவை பொறுத்த வரைக்கும் இவங்க ரவுடி மாரி இருக்கிறாங்க. இவங்க கிட்ட நம்ம எதுவுமே சொல்ல வேணாம் அப்படிங்கிற மாரி அவ்வளோ சைலண்ட் ஆயிடுறாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு. வெண்பாவோட கேரக்டர் நாளுக்கு நாள் மெருகேறிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ரவுடிகள் போனதுக்கப்புறம் இப்போ நாகு கிட்ட நடந்த விஷயத்த சொல்றாங்க. இந்த சுடர் கூட இருந்தது இந்த கவின் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப இப்போ நாகு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உடனே உங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணி நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் விஜய் அங்கே ஹில் ஸ்டேஷனில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதால அவங்களுக்கு ஃபோன் ரீச் ஆகலை. 2 பேருமே சரியாக பேச முடியலை. சரி பரவாயில்லை வா நம்ம அவங்கள பின்தொடர்ந்து போகலாம். அவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த கவினை கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நாகு, வெண்பா 2 பேருமே அவங்கள பின்தொடர்ந்து போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் இன்னொரு பக்கம் போலீஸுமே கவினை தேடி வராங்க. இந்த கவின் மட்டும் கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த சுடரோட இறப்புக்கு பின்புலத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிறதுல அப்கமிங் ஸ்டோரி லைன் வேறு லெவலில் விறுவிறுப்பாக இருக்கும். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க.